لله رب العالمين ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் 11வது நோன்பில் இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் இந்த ரமலானில் பல சிறப்புகளை நோன்பாளிகளுக்கென்றே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த ரமலானில் அல்லாஹ் நோன்பாளிகளுக்கென்று வைத்திருக்கின்ற மிக பிரத்யோகமான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஹதீஸ் நபி அவர்கள் ஹதீஸில் கூறினார். என்னவென்றால், ஒரு நோன்பாளி ஷஹருடைய நேரத்தில் உணவை உட்கொண்டு மகரிபுடைய நேரம் வரை அந்த நோன்பிற்காக அவர் இருக்கின்ற அந்த பட்டினி, பசி, தாகம், அதன் மூலமாக அவர்களுடைய வயிறுகளின் இருந்து குடலின் ஊடாக வாயிலிருந்து வரக்கூடிய வாடைக்கு கூட அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை பார்த்து நாம் நினைத்துவிடக் கூடாது, அது ஒரு துர்வாடை, ஒரு மோசமான கெட்ட வாடை என்று நினைக்க கூடாது என்பதற்காக ஏன் நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும்? பொதுவாக ஒரு மனிதனுடைய வயிறு காய்ந்து விடும், பசியோடு இருக்கும் போது அந்த குடல்களில் இருந்த குடலின் சூட்டின் மூலமாக ஒரு வாடை துர்வாடையாக வெளியேறுவது அந்த இயல்புதான். அது அல்லாஹ் அந்த உடலுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு இயற்கையான இயல்பு. அவ்வாறான வாடை வரும்போது ஒரு பூமியின் அந்த நோன்பாளியை அந்த வாடையை கொண்டு நோவடித்து விடக் கூடாது என்பது. உங்களிடம் வாடை வருகிறது, வாயிலிருந்து உங்களுடைய வாடை பிடிக்கல்ல என்று சொல்லிவிடக் கூடாது. அதனால் அந்த நோன்பாளி மனதால் நொந்து விடுவான் என்பதற்காக, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல் ஹதீஸ் இஸ்லாம் இறைத்தூதர் தெளிவுபடுத்தினார்கள். எப்படி சாதாரணமாக அல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் அல்லாஹ் நறுமணங்களை, பல வகையான நறுமணங்களை வைத்திருக்கிறான். அதிலே ஒரு நறுமணத்தின் உயர்ந்த நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள்தான் கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய நறுமணம். நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் அல்லாஹ் வழங்கும் கஸ்தூரியினுடைய நறுமணத்தை விடவும் உயர்ந்த ஒரு வாடைதான், ஒரு வாசம்தான் இந்த நோன்பாளியினுடைய வாயில் இருந்து வரக்கூடிய நோன்பின் காரணமாக வரக்கூடிய வாடை என்று அதனுடைய அந்தஸ்தை விளங்கப்படுத்தினார். இந்த அடியானும் ரமலானுடைய காலத்தில் ஒரு அடியானுடைய ரமலானின் நோன்பின் மூலமாக வாயிலிருந்து வரும் வாடையை சாதாரணமாக அதை நோவினை செய்யும் ஒரு வாசகமாக பாவித்துவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாமும் இறைத்தூதரும் தெளிவாக சொன்னார்கள், அது சொர்க்கத்தின் கஸ்தூரியின் வாடையை விட உயர்ந்தது, நோவடித்து விடாது, இது சிறந்த ஒரு வாடை என்பதை அல் ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. காரணம், நாம் அடுத்தவருடைய முகத்தில் பேசுபவர்களாக இருந்து நோன்பாளியினுடைய மனதை புண்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் தடை விதிக்கிறது. அதை நீங்கள் சாதாரணமான வாடையாக எடுக்க வேண்டாம், அது சொர்க்கத்தின் கஸ்தூரியின் வாடை. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, யாரையும் இவ்வாறான சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்டால் அவங்களோட வாயிலிருந்து வார வாடையை தவறாக பேசி அவர்களுடைய உள்ளங்களை உடைத்து விட வேண்டாம். அது அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட வாடை என்பதை புரிந்து வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவரைகளை பொருந்திக் கொண்டு சொர்க்கவாதிகளாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.